ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஐ நோ வாட் டு டு த லாஸ்ட் சம்மர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சம்மர் டைம் வீக்கெண்டில் ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் ஒரு ஹோட்டலில் போய் அப்படி பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படி திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஒரு வளைவான ரோடு, மலைப்பகுதியில் இருக்கிற வளைவான ரோட்டில் வந்துட்டுருக்காங்க. அங்கே நின்று அப்படி இப்படின்ட்டு நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜீப்பு கவிழ்ந்து அப்படியே கீழே விழுந்துருது. மற்றவங்களாம் அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த 5 பேர்த்தையும் ஒருத்தர் பழி வாங்குறான். அவன் யார்? ஒவ்வொருத்தரையும் துடுக்கி வச்ச சம்பவம் செய்கிறான். இறுதியில் அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் அவன் பழி வாங்குவான் பார்த்தியா, பயங்கரமானவனாக இருப்பான். ஒவ்வொருத்தரையும் வேறு ஆங்கிளில் வச்சு செஞ்சு சும்மா அவங்க துடிக்க அப்படியே கொலை செய்வான். அதெல்லாம் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சும்மா வேறு மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு அடுத்து யாரை கொல்ல போகிறான், எப்படா கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. இவங்க ஆரம்பத்தில் செஞ்ச தப்பு, அதுக்கப்புறம் பழிவாங்கிற கதை, இப்படி வழக்கமான கதையாக இருந்தாலும் அந்த வில்லன் மாதிரி வருவான். அவன் ஹீரோவா வில்லனா, இவங்க தான் வில்லனா ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி மாறி நமக்கு காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷங்க, அரை மணி நேரம் போட்டு ஜவ்வாக இழுத்துறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நமக்கே கடுப்பாயிருது. அந்த 20 நிமிஷத்தில் மட்டும் இவங்க ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு படத்துக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். அதை மட்டும் கடக்கணும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த படத்தில் ஓரளவுக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக பார்க்கலாமா வேண்டாமாங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சுமார். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.